டபிள்யூடபிள்யூல இருந்த ஒரு சில ரெஸ்லர்ஸ் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ரெஸ்லர்ஸாக ஈவன் ரெசல்மேனியாவில் போய் ரெசில் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ரியல் லைஃப்பில் அவங்க பண்ணின ஒரு சில வேண்டாத தேவையில்லாத விஷயங்கள்னால மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சு அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூல இருந்தே காணாமல் போயிருக்காங்க. டபிள்யூடபிள்யூல மட்டும் இல்லை, டபிள்யூடபிள்யூஇ, ஏஇடபிள்யூ மாதிரியான டாப் ரெஸ்லிங் கம்பெனிஸ் இவங்களை வச்சு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், இவங்க எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு இவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தங்களோட ரெஸ்லிங் கரியரில் மிகப்பெரிய டவுன்ஃபால்ஸை சந்தித்த 10 டபிள்யூடபிள்யூட ரெஸ்லர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டபிள்யூடபிள்யூட ஃபார்மர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான ரைபேக் 2016 வருஷத்தில் டபிள்யூடபிள்யூலேருந்து வெளியே போனார். டபிள்யூடபிள்யூலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா இவர் இம்பாக்ட் ரெஸ்லிங் இல்லைனா இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிஸ்னு ஏதாவது வேற ரெஸ்லிங் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பண்ணின சம்பவமே வேற. இவர் அவரே ரெஸ்லிங் வேர்ல்டோட ஒரு ஜோக்கராக மாற்றிக்கிட்டாரு. டிக்டாக், யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியாஸில் காமெடியான வீடியோஸை போடுறது, சிப்ஸ் பாக்கெட்டை கையில் வச்சுட்டு ரெஸ்லர்ஸை கலாச்சி பேசுறது, அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ பற்றி சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, ஈவன் ஒரு தடவை இவர் வின்ஸ் மெக்மேனோட இறந்து போன அம்மாவை பற்றியே ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரைபேக் திரும்ப டபிள்யூடபிள்யூல ரிட்டர்ன் ஆகணுமா இல்லை எந்த கம்பெனியில் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு போல் ஓட்டிங் நடத்தினாரு. அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரிட்டையர்டாக அப்படின்னு சொல்லி இவரையே கலாச்சி ஓட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா அந்த ஒரு போலை டிலீட் பண்ணிட்டு இவர் திரும்ப இன்னொரு ஓட்டிங் கவுண்டரை ஓப்பன் பண்ணி யாரோ ஃபேக்காக ஓட் பண்ணிட்டாங்க, ஸோ புதுசாக இதில் ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ அப்போவும் நிறைய ரசிகர்கள் ரிட்டையர்ட் ஆகு அப்படின்னு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. நல்ல சென்சிபிளான எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனியும் ரைபேக் மாதிரியான ஒரு ரெஸ்லரை திரும்ப கொண்டு வருவாங்க அப்படியான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. டபிள்யூடபிள்யூல 1980கள்லையும் 1990கள்லையும் வேர்ல்டு சாம்பியனாகவும் அது மட்டும் இல்லாமல் மிக பிரபலமான ஒரு ரெஸ்லராகவும் இருந்தவர் தான் நேச்சர் பாய் ரிக் ஃப்ளேர். முக்கியமாக 1980-90களில் எங்கே இருந்து ரெஸ்லிங்கை பார்த்த எல்லாருக்குமே இவரை தெரியும். இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு இவர் தான் ஹீரோ. ஆனால் இவரோட ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமான ஒரு பிளே பாயாக தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. முக்கியமாக இவர் பல பெண்களோட ஒரே டைமில் பிளேனில் ட்ராவல் பண்ணி பல விஷயங்களை பண்ணதில் பிரபலமாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு தடவை ரிக் ஃப்ளேர் பிளேனில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே இருந்த ஹோஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கரமான தேவையில்லாத வேலைகளை எல்லாம் பார்த்துருக்காரு. இதில் கடுப்பான பிளேனில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிக் ஃப்ளேர் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேஸில் ரிக் ஃப்ளேர் பண்ணின குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதுனால டபிள்யூடபிள்யூஇ அவங்களோட என்ட்ரன்ஸ் வீடியோல இருந்து ரிக் ஃப்ளேரோட வீடியோ கிளிப்ஸை எல்லாம் ரிமூவ் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறமா இந்த வருஷம் ஏஇடபிள்யூட டோனி கான் ரிக் ஃப்ளேரை அவரோட கம்பெனியில் சைன் இன் பண்ணி வச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் வட்டாரங்களில் ஏஇடபிள்யூ கம்பெனி மேலே பயங்கரமான ஒரு எதிர்ப்பை தான் ஏற்படுத்தி விட்டுருக்கு. 1990களில் மிக பிரபலமான உமன் ரெஸ்லராக டபிள்யூடபிள்யூல இருந்தவங்க தான் சன்னி. இவங்க தான் டபிள்யூடபிள்யூட முதல் டிவா ரெஸ்லரும் கூட. அது மட்டும் இல்லாமல் 1990களில் இன்டர்நெட்டில் அதிகமாக டவுன்லோட் பண்ணப்பட்ட டபிள்யூடபிள்யூட உமன் ரெஸ்லரோட ஃபோட்டோ எது அப்படின்னா அது சன்னி அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லரோட ஃபோட்டோஸ் தான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு தடவை இவங்க பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு போய் ரொம்பவே வயசான ஒருத்தரை கொண்டுட்டாங்க. இந்த கிராஸில் அந்த ஒரு நபர் இறந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சன்னிக்கு 17 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை கொடுத்து இந்த ஒரு ஜெயில் தண்டனை முடியறதுக்குள்ள இவங்களுக்கும் ரொம்ப வயசாகிரும். இவங்க பண்ணின இந்த ஒரு ஆக்டினால டபிள்யூடபிள்யூயும் கிட்டத்தட்ட அவங்களோட வரலாற்றில் இருந்தே இப்போ சன்னியை அழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக தன்னோட ரெஸ்லிங் கரியரில் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்தித்த ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்பர்ட்டோ டெல் ரியோ தான். ஆல்பர்ட்டோ டெல் ரியோ டபிள்யூடபிள்யூல இருந்த டைம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இவரை வேற லெவலில் புஷ் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்லராக தான் வச்சிருந்தாங்க. குறிப்பாக 2010 டைமில் எல்லாம் இவர் 5 தடவை வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரெசல்மேனியாவில் கூட வேர்ல்டு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் 2016 வருஷத்தில் இவரோட ரியல் லைஃப்பில் இவர் பண்ணின ஒரு சில விஷயங்கள் ரெஸ்லிங் கம்பெனிஸில் இருந்த இவரை மொத்தமாக தூக்கிடுச்சு. முக்கியமாக 2016 வருஷத்தில் இவர் ஃபெல்லோ டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டாரான பேஜை தான் டேட் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் ஆல்பர்ட்டோ டெல் ரியோ தன்னை அட்டாக் பண்ணதாகவும் பயங்கரமாக அபியூஸ் பண்ணதாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை பேஜ் ஆல்பர்ட்டோ டெல் ரியோ மேலே வச்சாங்க. அதுக்கப்புறமா பேஜ் அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. 2020 ஆல்பர்ட்டோ டெல் ரியோ வேற ஒருத்தங்களை டேட் பண்ணி அவங்களையும் பார்த்தீங்கன்னா அபியூஸ் பண்ணதுனால அவங்க ஆல்பர்ட்டோ டெல் ரியோ மேலே கேஸ் கொடுத்து அந்த கேஸில் வந்து ஆல்பர்ட்டோ டெல் ரியோ பண்ண குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஆல்பர்ட்டோ டெல் ரியோ திரும்ப அப்ளை பண்ணி ஜெயில் தண்டனை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஹை ஸ்கூல் ஜிம்மில் போயிட்டு ரெசில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நினச்சி பாருங்க, ஒரு காலத்தில் 70,000 மக்கள் முன்னாடி ரெசல்மேனியாவில் ரெசில் பண்ண ஒரு ரெஸ்லர் வெறும் 70 பேர் முன்னாடி ஒரு ஹை ஸ்கூல் ஜிம்மில் வந்து ரெசில் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காரு. ரெஸ்லிங் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக தான் இவரோட ரெஸ்லிங் கரியர் இருந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் டபிள்யூடபிள்யூட லெகசி டீமோட மெம்பராக ராண்டி ஓட்டன் கூடயும் கோடி ரோட்ஸ் கூடயும் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு
பாப்புலரான ரைசிங் ஸ்டாராக இருந்தவர் தான் டெட் டிபியாசி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் WWE ரெஸ்லரும் ஹால் ஆஃப் ஃபேமருமான டெட் டிபியாசி சீனியரோட பையன் தான். இவரை டெட் டிபியாசி ஜூனியர்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த இவரோட கரியரும் பெரிய பெரிய டவுன்ஃபால்ஸை சந்திக்க ஆரம்பிச்சது. முக்கியமாக இவர் WWEலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா இவர் மேலே கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் இவர் பண்ணின நிறைய குற்றங்களையும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா பல பேருக்கிட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஃப்ராட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா மணி லாண்டரி பண்ணி அதுலேயும் ஃப்ராட் பண்ணியிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஒயர் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாகவும் பயங்கரமான கொள்ளைகளை அடிச்சிருக்காரு. இவர் பண்ணின மொத்த குற்றத்துக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கணும்னா இவரை பார்த்தீங்கன்னா 180 இயர்ஸுக்கு ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை பண்ணி கோர்ட்டில் பல கேசஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற டெட் டிபியாசி இனிமே WWEக்கோ வேற எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கோ வரதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாது. ஹல்க் ஹோகன் அப்படின்னாலே ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெஸ்லர். 1980களில் WWEயோட நம்பர் 1 ரெஸ்லராகவும் பல ஃபேன்ஸ் வச்சிருந்த ரெஸ்லராகவும் இருந்த இவர் அதுக்கப்புறமா WWEனால பேசப்படாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இவரோட ரேசிஸ்ட் பிஹேவியர் தான். இவர் பயங்கரமாக கருப்பினத்தை வெறுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இனவெறியராக இருந்திருக்காரு. முக்கியமாக இவரை பற்றி ஒரு டேப் லீக் ஆன டைமில் இவர் கருப்பின மக்களை பற்றி ரொம்பவே மோசமாக பேசியிருப்பார். இதை கேட்டு WWEயோட கருப்பின ரெஸ்லர்ஸான மார்க் ஹென்றி, அதுக்கப்புறமா டொயின் ஜான்சன் மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாம் இதுக்கு பதில் கமெண்ட் அடித்து பயங்கரமாக ஹல்க் ஹோகனை எதிர்த்திருப்பாங்க. WWEயும் அந்த டைமில் இவரை ஹால் ஆஃப் ஃபேம்ல இருந்து ரிமூவ் பண்ணி WWE ப்ரோக்ராமுக்கு இவரை கொண்டு வந்ததை கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வின்ஸ் மெக்மேன் ஹல்க் ஹோகனோட மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக இப்போ ஹல்க் ஹோகனை திரும்பவும் WWEக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில இருந்து அதிகமான எதிர்ப்பு தான் இருக்கு. குறிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் ஹல்க் ஹோகன் எப்பெல்லாம் வந்தாரோ அப்போ எல்லாம் ரசிகர்கள் இவரை பயங்கரமாக பூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஃபைனலாக யார் அப்படின்னா வெல்வெட் இன் ட்ரீம். இவர் பார்த்தீங்கன்னா 2020-21 டைமில் NXTயோட ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஃபியூச்சர் ரெஸ்லராக இருந்துட்டு இருந்தார். NXTயில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த டைமில் இவரோட பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மெயின் ராஸ்டரில் இவர் ஜான்சினா கூட ஃபியூட் பண்ண போகிறாருன்னு சொல்லி கூட நியூஸ் வந்துச்சு. அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்த இவரோட வாழ்க்கை 2020